வணக்கம். இது உங்க அமிர்தா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோம் டூர் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணி இப்போ 1 மாசம் மேல ஆயிருச்சுங்க. ஏன்னா நாங்க வேற வீடு மாத்தணும். அதனால தான் அப்லோட் பண்ண முடியல. நாங்க முதல் மாடியில இருந்தோம். இந்த வீட்டில் தான் நான் அமிர்தா சமையல் சேனலை ஸ்டார்ட் பண்ணது. இதில் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு நெட்டில் இன்னொரு டோர் போட்டிருக்கோங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி வீடு காலி பண்ணிட்டோம். அதனால் இன்றைக்கி சாவி கொடுக்க வந்திருக்கேன். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சமான வீடு. அதான் இது ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தேன். ஓப்பன் பண்ணோடனே ஹால் தான். ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பூஜை ரூம் இருக்கும். அதில் ஒரு சின்ன ஜன்னல். ஹால்லேயே சைடில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு தனியாக ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க. அதில் டேப் எல்லாமே வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து திரும்பினோன்னா ஒரு சின்ன பெட்ரூம்ங்க. கரெக்டாக கட்டில் மட்டும்தான் போட முடியும். அந்தளவுக்கு ரொம்ப சின்ன ரூம் தான் அது. உள்ள செல்ஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அல்லது தண்ணி வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ ஹாலில் நம்ம ரைட் சைடு கபோர்டு ஒர்க் எல்லாமே ஹாலில் அடிச்சிருக்கோம். நம்ம ரைட் சைடு உள்ளே போனோடனே கிச்சன் வந்துடும். கிச்சன் ஓரளவுக்கு நல்ல பெரிய கிச்சனுங்க. இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு ரெசிபியை இங்கே தான் எடுத்தேன். கிட்டத்தட்ட 130 ரெசிபிக்கு மேலே இங்கே தான் எடுத்திருக்கேன். செல்ஃப்லாம் எல்லாமே டோர் போட்டிருக்கோம். ஜன்னலுமே நல்லா 2 ஜன்னல் இருக்கும். நல்லா எப்போவுமே வெளிச்சமாக இருக்கும். இப்போ ஹாலில் பின்வாசல் வரும். பின்வாசல் நம்ம ஓப்பன் பண்ணோடனே அங்கேயும் சிங்க் ஒன்று இருக்கும். இது ஓப்பன் ஃபேஸாக இருக்கும். பின்னாடியும் டோர் போட்டிருப்பாங்க. நெட் டோர் போட்டிருக்கோம். சைடில் ரெஸ்ட் ரூம். பின்பகுதியில் தனியாக ஒரு ரூம் இருக்கும். அதுவும் சின்ன பெட்ரூம் தான். இதுவுமே வெளிச்சமாக தான் இருக்குங்க. முதல்ல வீடே நல்ல வெளிச்சமான வீடு. அதில் உள்ள ஒரு டோர் இருக்கும். அந்த கதவை திறந்தோன்னா முன்னாடி பால்கனிக்கு போயிடலாம். நான் முக்கால்வாசி வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறதுக்குள்ள இந்த இடத்துல இருந்தால் கொடுப்பேன். இங்கேருந்து பார்க்க நல்லா எல்லாமே பார்க்கலாம். ரோடும் தெரியும், மரங்கள் நல்லா எல்லாமே நல்லா தெரியும். உள்ளேயே மாடிக்கு ஸ்டெப்ஸ் இருக்குங்க. பின்னாடி கேர்ள்ஸ் ஸ்கூலு. அதனால் எப்போவுமே பிள்ளைங்க சத்தம் எல்லாமே ப்ரேயர்லேருந்து எல்லாமே நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மைலாவது குறைஞ்சது காலையில் இருக்கும். ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மைல் கிட்ட மேலே இருக்கும். இந்த இடத்துலையே ஒரு குருவி வேறு அழகாக கூடு கட்டியிருந்துச்சு. நாங்கள் நடமாடுற இடத்துலேயே தான் கட்டியிருந்துச்சு. ஆனால் எங்களை பார்த்து பயப்படாது. குருவி அதோட கூட்டிலேருந்து எங்களை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதாங்க இனிமேல் அமிர்தா சமையல் கிச்சன். இது ரெண்ட் ஹவுஸ் தான். இது கிரவுண்ட் ஃப்ளோர். இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் இந்த கிச்சனில் தான் எடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.